அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய பதிவு தடைகளை உடைக்க வெங்காயத்தை வைத்து நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க தடைகளை உடைக்கிறது எப்படி. பெரிய பொருள் செலவுலாம் கிடையாது. இது தாந்திரிக முறை, என்னோட அனுபவ முறை. பெரிய பூஜை பண்ணணும், புனஸ்காரம் பண்ணணும், கோயிலுக்கு போகணும், யாகம் வளர்க்கணும், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சிம்பிளாக ஒரே ஒரு பல்லாரி வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை வச்சு நம்மளோட தடைகள் அனைத்தையும் உடைக்கிற முறை. இதுக்கு தேவையான விஷயம், ஒரு பெரிய பல்லாரி ஒன்று எடுத்துக்கங்க. நல்ல பல்லாரியாக, அழுகாத வெங்காயமாக, நல்ல வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துக்கங்க. ஒரு பிளாக் கலர் பென்னோ மார்க்கரோ, ஒரு ஒயிட் ஷீட்டு எடுத்துங்க. வெள்ளை நூல், பூக்கட்டுற நூல் எடுத்துங்க. இவ்வளோ தான் நீங்கள் சேகரிக்க வேண்டிய பொருள். இதை ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இதை செய்யணும். 2 விதமாக இந்த வெங்காயத்தை பிரயோகப்படுத்தலாம். ஒன்று புதைக்கலாம், இன்னொன்று எரிக்கலாம். எரிக்கிறது முச்சந்தியில் வச்சு எரிக்கணும், புதைக்கிறது முச்சந்திலே புதைச்சிருங்க. இந்த 2 விதத்தில் உங்களால் எது செய்ய முடியுமோ அதை நீங்கள் கையாளலாம். ஆனால் அருமையாக வேலை செய்யும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க, எந்த அளவுக்கு இது நடந்துச்சுன்னு. ஏன்னா என்னோடய அனுபவத்தை தான் நான் எப்போ வரைக்குமே என்னோடய சேனலில் என்னோடய அனுபவத்தை மட்டும்தான் கொடுக்குறேன். இணைய மாதிரி இருக்கிறவங்களுக்குள்ள, இணைய மாதிரி சார்ந்த மாந்திரிக துறையில் சார்ந்தவங்களுக்கோ பணம் கொடுக்க முடியாமல் நிறையா கஷ்டப்படுறாங்க. ஸோ எல்லாம் தெரிஞ்சும், பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்களால பணம் கொடுக்க முடியல. ஏன்னா பணங்கிறது பூஜைங்கிறப்ப நிறையா செலவு வரும். அதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறனால நிறைய பேர் வழி தெரியாமல் தவிச்சிக்கிருக்காங்க. அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. உங்களோட பொருளாதார தடையை உடைக்கலாம். உங்களுக்கு வேலை இல்லைன்னா அந்த வேலை கிடைக்கிறதுக்கான விஷயத்தை இது செய்யும். சரிங்களா? கணவன் மனைவி உள்ள பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை இந்த வெங்காயம் தீர்க்கும். எதுவுமே உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பிரச்சனையும் இந்த முறையில் நீங்கள் தீர்க்கலாம். சரிங்களா? இது உங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். இன்னொருத்தருக்காக நீங்கள் வேலை செஞ்சால் அது வேலை செய்யாது. அவங்கவுங்க தான் அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிற முடியும். அதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? அவருக்காக இதை நான் பண்ணுறேன், நடக்காது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். வேலை கிடைக்கலையா, வேலை கிடைக்கும். பொருளாதார தடை இருக்குது, பணம் வரலை, பண வரவுக்கு வழி வேணும், வரும். அந்த தடையை உடச்சி பணம் வர வைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையே இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வரும். பையனுடைய பிள்ளையோட சேர்க்கை சரியில்லை, அவங்க சேர்க்கையை சரி பண்ணும். அந்த நட்பு வட்டங்களை கட் பண்ணி விடும். இந்த மாதிரி அத்தனை விதத்துக்கும் இந்த வெங்காய தாந்திரிக பரிகார முறை அருமையாக வேலை செய்யும். சரி, இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்ட வெங்காயத்தை இப்படி திருப்பிடுங்க. கீழே அதோட வேர் பகுதி, தலைப்பகுதி கீழே இருக்கணும். வால் பகுதியில் 4 கீறுங்க. எடுத்துடக்கூடாது தனியாக. 4 நல்லா கத்தியை வச்சு கீறிடுங்க. கீறி விட்டுட்டு பேப்பரில் உங்களுக்கு என்ன தேவை, இப்போ வேலை இல்லை, எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு வேலையில் இருக்கிற தடைகள் அத்தனையும் உடையணும் அப்படிங்கிறத எழுதி 3 தடவை எழுதுங்க. 3 தடவை எழுதிட்டு இந்த பேப்பரை எப்படி சுருட்டணும்னா வெளிப்பக்கம் போகிற மாதிரி சுருட்டணும். இப்படி எழுதிட்டீங்க, எழுதுனதை இப்படி வெளிப்பக்கம் வர்ற மாதிரி சுருட்டிடுங்க. சுருட்டி அந்த வெங்காயத்துக்கு நடுவில் வச்சு இந்த நூலை போட்டு நல்லா கட்டிடுங்க. சுற்றி கட்டிடுங்க. வெள்ளை நூலை போட்டு கட்டிட்டு நல்லா முச்சந்தியில் வச்சு அடிக்கிற மாதிரி இருந்தால் வெங்காயம் எரிஞ்சு சாம்பலாக போகணும். கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது வெங்காயம். அந்த அளவுக்கு ஒரு தென்னை மட்டை எடுத்துங்க, தேங்காய் மட்டை, இளநி மட்டை எடுத்து அதுக்குள்ளே வச்சு சூடத்தை போட்டு மேலே மூடி, சூடத்தை நல்லா நிறைய சூடம் போடுங்க. கற்பூரத்தை போட்டு நல்லா எரிச்சிங்கன்னா இந்த வெங்காயம் சூடம் நல்லா எரிஞ்சு தேங்காய் மட்டை தீ பிடிச்சி இந்த வெங்காயம் முழுசு எரிஞ்சு சாம்பலாக போயிடும். இப்படி பண்ணலாம். பண்ணிவிட்டு இந்த சாம்பலை எடுத்து ஓடுற தண்ணியில் ஏதாச்சும் ஒன்றில் போட்டுருங்க. டோட்டலாக எல்லாமே சரியாக போயிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் பண்ண 21 நாளைக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும்.
இதுதான் எழுதுகிற மெத்தடு. 3 தடவை எழுதணும். என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை எழுதணும். பொருளாதாரத்தை பற்றி எழுதணும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னா, எனக்கும் கணவருக்கும் ஒற்றுமை இல்லை, எனக்கும் என் மனைவிக்கு ஒற்றுமை இல்லை, இது சரியாகணும் அப்படின்னு எழுதி அதையும் வெளிப்பக்கம் போகிற மாதிரி சுருட்டி உள்ளே வச்சு நூலை போட்டு கட்டி எரிக்கணும். இப்படி என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் அதை பண்ணலாம். அருமையாக வேலை செய்யும். இது ஒரு தாந்திரிக பரிகார முறை. இல்லை நான் எரிக்க முடியல அப்படின்னா புதைச்சிருங்க. முச்சந்தியில் நடுவில் புதைச்சிருங்க. அந்த வெங்காயம் 4 பாட். ஆனால் கொஞ்சம் ரிசல்ட் லேட்டாக வரும். ஏன்னா இந்த வெங்காயம் முழுசாக அதுவாக அழியணும். அதுவாக அழிஞ்சு போகிற அளவுக்கு ஆகணும். பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. என்னோடய வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். லைக் செய்யுங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு ஃபேஸ்புக்கில் தெரிவித்தாலும் யூடியூப்பில் தெரிவித்தாலும் சரி, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வருது பாருங்கள், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். இதில் உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. உங்களோட ஃபீட்பேக் தான் எனக்கு அடுத்த நிலைக்கு என்னை கொண்டு போகும். அடுத்து நான் என்னென்ன உங்களுக்கு கொடுக்கணுங்கிறத நான் யோசிக்க முடியும், கொடுக்கவும் முடியும். நல்லது நண்பர்களே. மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில், செலவில்லாத பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.